ஜி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கெஸ்ஸிங் மட்டும் பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இது நம்பர் நான் போஸ்ட்டில் போட்டேன். இருந்தாலும் ஒரு டெமோவாக சொல்கிறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே எப்படின்னு பாருங்கள். ஓகே நமக்கு ஏ போர்டு 9 அடிக்கும்போது ஒரு கேம் ஆடுறோம் எப்படின்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஏ போர்டு 9 அடிக்கும்போது ஏசி பாருங்கள். ஏசி வந்து 92. இந்த 92க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணா 93. அந்த 93க்கு அவன் 43 அடிச்சிருப்பான். இந்த ஏ போர்டு 9 அடிக்கும்போதெல்லாம் பி போர்டு அந்த 9க்கு பவர் 4 சொல்லிட்டு பி போர்டு அடிக்கிறான். ஓகேவா? இங்கே 92 அதுக்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 93 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இதான் வந்து நம்ம பேட்டர்னு. இப்போ அதே சேம் ரூட்டில் பாருங்கள். அடுத்த 9க்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 90. ஏசி வந்து 90. 90ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 91. அந்த 91க்கு அவன் என்ன பண்ணான்னா 41 அடிச்சிருப்பான். இந்த ஏ போர்டு 9க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 4. அப்போ 90க்கு 41 அடிச்சிருப்பான். அடுத்து பாருங்கள், இங்கே ஏசி வந்து 91. அப்போ 91ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 92. அவன் என்னன்னா 92க்கு 42 சொல்லி அடிச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசி என்ன அடிக்கிறானோ அதில் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி பி போர்டு மட்டும் பவர் பண்ணுறான். 92க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 93. அதுக்கு பார்த்தீங்கன்னா 43 அடிச்சிருப்பான். அடுத்து ஏ போர்டு 9 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 90 ஏசி 90. 90ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 91. அதுக்கு 41 அடிச்சிருப்பான். அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 91. 91ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 92. அதுக்கு பார்த்தீங்கன்னா 42 சொல்லி அடிச்சிருப்பான். இது வந்து கரெக்டாகவே அடித்து முடிச்சிருப்பான். நம்ம திரும்பவும் ஒரு ஐடியா வேணும்னா, திரும்ப நமக்கு நேற்று ஏ போர்டு 9 வரதுனால இன்றைக்கி பி போர்டு 4 கூட வரலாம். அப்படி 4 வந்து என்ன வரும் மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமக்கு ஏசி வந்து 99. அப்போ 99னா 9ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 0. அப்போ வந்து சி போர்டு 0 வரலாம். இந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ பிசி வந்து 40ன்னு சொல்லி வரலாம். நமக்கு பிசி 40 வருமான்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ஐடியான்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா 44, 42, 46 இது 3மே வந்து ரெட்டை நம்பரு. திரும்பவும் வந்து பிசி 40 பார்த்தீங்கன்னா ரெட்டை நம்பர் தான். அதனால் வந்து திரும்ப ஒரு 40 அடிப்பானான்னு டவுட்டு. ஏன்னா அது ஒரு ஒத்த நம்பர் அடிச்சிட்டா தான் திரும்ப ஒரு ரெட்டை நம்பர் அடிக்கிறது வாய்ப்பு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் அடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த நம்பர் பி போர்டு 4 வச்சு ஒரு ஒத்த நம்பர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசி 40 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 45ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா பிசி வந்து 43 வரலாம். அதனால தான் நான் அது கொடுத்துருக்கேன். பிசி 40 இல்லை 45 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அப்படி வந்தால் ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். ஏ போர்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி 54க்கு பிசி வந்து 59 ஓகேவா? ஏபி 54க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 59. ஏபி 54க்கு பிசி 59. இங்கே பிசி 59க்கு ஏபி 54 வரலாம். அப்போ நமக்கு வந்து பி போர்டு 4 வரதுனால ஏபி வந்து 54 வரலாம். அப்படி 54 வந்ததுன்னா நமக்கு வந்து 543 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 045 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். இதுதான் நமக்கு சொல்லியிருக்கேன். நம்ம போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அந்த நம்பரை. ஓகே இது எப்படின்னு பாருங்கள். இந்த கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 543 அப்படின்னா 045 உங்களுக்கு இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணால் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஜி. வின்னிங் வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.